கிறிஸ்துவினாலும் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின தேவனாலும் தேவ ஊழியக்காரனாக்கப்பட்டிருக்கிற நான் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். வழக்கமாக சில வாரங்களாக நாம் அதை தியானித்து கொண்டிருக்கிறோம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து சொல்லுங்க. என்ன பண்ணணும்? பிரமாணம்னா வேற ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை. இந்த புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை. இதில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு 2 பகுதி இருக்கிறது. இது பழைய ஏற்பாடு சுயாதீன பிரமாணம் அல்ல. பழைய ஏற்பாடு ஒரு மனுஷனை பூரணப்படுத்தாதது, ஆனால் தேவனிடத்தில் நடத்தக்கூடியது. தேவன் யார், தேவனுடைய வல்லமை என்ன, தேவனுடைய தயவு என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, மனுஷனை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கம் என்ன, தேவனுடைய பராக்கிரமம் என்ன என்பதையெல்லாம் பழைய ஏற்பாட்டு மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சத்தியங்கள் தான் மனுஷனை சுயாதீனத்துக்குள்ளே நடத்துகிறது. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சத்தியங்கள் தான் ஒரு மனுஷனை பூரணப்படுத்துகிறது. ஆகவே நாம் அதிகமாக கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பிரமாணங்கள். அப்போ பழைய ஏற்பாடு எனக்கு வேண்டாமா சார்னா கட்டாயம் அப்படி நான் சொல்ல வரல. பழைய ஏற்பாடு நமக்கு அவசியம்தான். ஆனால் நம்மை பூரணப்படுத்தக்கூடியது எது? புதிய ஏற்பாட்டின் உபதேசம். அதாவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எதற்காக அடிக்கப்பட்டார்? என்னுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார். என்னுடைய பாவங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நான் நீதிமான் ஆகும்படி, நான் தேவன் நீதி ஆகும்படி எனக்காக அவர் பாவமாகி என்னுடைய பாவத்தை எல்லாம் சுமந்து, வியாதி எல்லாம் சுமந்து, பலவீனங்கள் எல்லாம் சுமந்து, மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் அவர் உயிரோட எழுந்தார் என்கிற சத்தியத்தை நாம் என்ன பண்ணணுமா? உற்று நோக்க வேண்டுமாமா. அல்லேலூயா. ரொம்ப கவனம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமாம், கவனிங்க. நம்ம சர்ச்சுக்கு பிரசங்கம் கேட்குறோம் அல்லவா? இந்த பிரசங்கம் ஒரு கதை அல்ல. ஆமாம், இது ஒரு மேடை பேச்சு அல்ல. சிலருக்கெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? ஓஹோ, அருமையாக பேசுகிறாருங்க, ரொம்ப பாருங்க, அந்த ஊழியக்காரர் பாருங்க எவ்வளவு அருமையாக பேசுகிறாரு, இந்த ஊழியக்காரர் ரொம்ப போர் அடிக்குதுங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? ஊழியக்காரரை தரம் பிரிக்கிறோம். எதன் அடிப்படையில்? அந்த பிரசங்கத்தின் அடிப்படையில். தயவு செஞ்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், யார் பிரசங்கிச்சாலும் சரி, அது உங்களை உருவாக்கக்கூடிய வார்த்தை என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமாம், அந்த வார்த்தைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ரொம்பவும் கவனம் செலுத்த வேண்டும். வெறும் கேட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போறதுக்கு இங்கே பிரசங்கம் பண்ணல. இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை, இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிப்போம். எபிரேயர் 2 1வது வசனம். சீக்கிரமா படிங்க. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு சொல்லுங்க. நாம கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு. நல்லா கவனிங்களேன். நம்முடைய மனசு என்ன பண்ணும் தெரியுமா? நமக்கு தேவன் என்ன வைத்திருக்கிறாரோ, நான் என் வாழ்க்கையில் கற்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய தேவன் நாம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நம்முடைய வாழ்க்கையை திட்டம் பண்ணியிருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க தாயின் வயிற்றில் கருவா உருவாவதற்கு முன்பதாகவே உங்களுடைய எதிர்காலத்தை எல்லாத்தையும் அவர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் வரையறுத்து வைத்திருக்கிறார். இந்த வயசுல இன்னதுதான் நடக்கணும்னு அவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாருங்க? திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் அல்லேலூயா சொல்லலாம்.
ஆனா அது நம்ம வாழ்க்கையில நடக்கல. அவர் திட்டம் பண்ணினார், அவர் ஆசைப்பட்டார், அதுல சிலதை மட்டும் நடக்குது. பெரும்பான்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடப்பது இல்லை. ஏன் என்று சொன்னால் நம்முடைய மனது அவர் ஆசைப்படுகிற, அவர் திட்டம் பண்ணுகிற அந்த காரியத்தோடு பொருந்தி போவதில்லை. அவருடைய ஆசையோடு நம்முடைய மனம் பொருந்தி போவதில்லை. அவர் நம்மை என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதோடு நம்முடைய மனம் என்ன செய்யறதில்லை, பொருந்தி போவது இல்லை. நம்முடைய சுயம் நம்ம என்ன பண்ணுதுங்க, நடத்த ஆரம்பிக்கிறது. நம்முடைய விருப்பங்களை நாம் நிறைவேற்ற துடிக்கிறோம். நாம் மனதில் இப்போ எனக்கு இந்த நேரத்தில் எனக்கு என்ன வேணும், எனக்கு அதுதான் முக்கியம். இந்த நேரத்தில் எனக்கு என்ன வேணும், அதை எப்படியாவது நான் என்ன பண்ணணும், என் வாழ்க்கையில் நான் அடைஞ்சிடணும். ஆனால் அதில் தேவ திட்டம் இருக்கா, அது தேவ சித்தம் தானா? இந்த வழியில் போனால் என்னுடைய 100 வருஷம் அல்லது 50 வருஷம் அல்லது 20 வருஷம் கழித்து என் தேவன் என்னுடைய உயர்ந்த அந்த திட்டத்தில் என்ன வைத்திருப்பாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு நான் வேதத்திலேருந்து ஒன்று சொல்கிறேன். நான் யாக்கோப்பு என்ன செஞ்சிட்டு இருக்கிறார், கூழ் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். யாக்கோப்பு என்ன பண்ணுறாருங்க சொல்லுங்க? ஆமாம், பயிர்களெல்லாம் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, கூழ் காய்ச்சிட்டு இருக்கிறார். ஏசா வேட்டையாடி களைச்சு போய் வர்றான். இப்போ களைச்சு போய் வந்தவன் களைப்பு நீங்க என்ன பண்ணலாம், ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப டயர்டு, செம்ம டயர்டு, என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம் சொல்லுங்க? இப்ப யாக்கோப்பு கூழ் காய்ச்சல அப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் தன்னுடைய களைப்பை நீக்குவதற்கு அந்த ஏசா என்ன செய்திருப்பார், சத்தமா சொல்லுங்க? தண்ணி குடிச்சிருப்பான். இல்லைன்னா படுத்து அப்படியே மரத்தடி என்ன பண்ணிருக்கலாம், கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்திருந்தால், அமைதியாக படுத்து கிடந்திருந்தாவோ, தண்ணி குடிச்சிருந்திருந்து படுத்திருந்தாவோ, அவனுடைய டயர்ட் என்ன இருக்கும், அவனை விட்டு விலகி இருக்கும். ஆமா தானே? ஆமா. ஆனா இவன் அந்த டயர்டர் வீட்டுக்கு வர்ற அளவுக்கு தெம்பு இருக்கிறவன் செத்து போயிடுவானா? காட்டுல வேட்டையாடி வீட்டுக்கு உயிரோடு திரும்பி வரக்கூடிய அளவுக்கு சரீரத்தில் பலன் இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு 10 நிமிஷத்தில் செத்து போயிடுவானா? சாக மாட்டான் தானே? அப்போ உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு நிறைய இருக்குது. ஆனா யாக்கோப்பு காய்ச்சின அந்த கூழுடைய வாசனை மூக்குக்குள்ள நுழைஞ்ச உடனே அவ மனசு சொல்லுது, இப்ப எனக்கு என்ன வேணும், கூழ் வேணும், இல்லைன்னா என்ன ஆயிடுவேன், செத்து போயிடுவேன், என் வாழ்க்கையே அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போயிடும், என் பொருளாதாரம் சரிஞ்சிடும். இதை செய்யல அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியாதுங்க, வாழ்க்கையில முன்னேற முடியாது. இதுதான் என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு. ஐயோ, இதை போய் தவற விட சொல்றீங்களே அப்படின்னு சில நேரங்கள்ல சில காரியங்களுக்கு மனசு சொல்லும். எனக்கெல்லாம் நிறைய சொல்லியிருக்கு. நீங்களா ரொம்ப நல்லவங்க, அதனால உங்களுக்கு ஆவியானவரை தவிர உங்க மனசு என்ன செய்யாது, உங்க கூட பேசாது. நான் ரொம்ப கெட்டவன், அதனால உண்மை மனசு என்ன பண்ணிருக்குதுங்க, படாத பாடு படுத்தி இருக்குது. ஆமா. அப்ப பாருங்க, அப்ப அவன் சொல்றான், யாக்கோப்பு சொல்றான், யாக்கோப்புடைய சிந்தனை பாருங்க, அந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு வேணும். அந்த சேஷ்ட புத்திர பாகம் 2 பங்கு சொத்து மாத்திரம் அல்ல, தேவனுக்குரிய காரியங்கள் எல்லாத்துக்கும் இவன் என்ன வாங்குறான், பங்காளி ஆகிறான். குடும்ப காரியங்கள்ல தேவனுக்கு அடுத்த எல்லா காரியங்களையும் அந்த சேஷ்ட புத்திர பாகம் உள்ளவன் தான் பங்கு பெற முடியும். அப்ப என் மனசுல என்ன இருக்குது, எனக்கு தேவன் தேவை, தேவனுடைய ஆராதனை தேவை. நான் உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்ல வர்றேன். நான் எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்கல்ல. அப்ப பார்வோனை கர்த்தர் என்ன பண்றாருங்க, சரி
மோசேயை கர்த்தர் அனுப்புறார். அனுப்பும்போது நல்லா கவனிக்கணும். சொன்ன வார்த்தையை இப்போ எடுத்துக்கிட்டு இருந்தால் நேரம் ஆயிரும். சொன்ன வார்த்தையை நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா, பார்வோனோடு பேசும்போது இஸ்ரவேல் என் சேஷ்ட புத்திரன் அப்படிங்கிறார். ஒட்டுமொத்த இஸ்ரவேலரையும் என்னன்னு சொல்றாரு? என் சேஷ்ட புத்திரன். அவன் என்னை ஆராதிக்க வேண்டும், அவன் அடிமையா இருக்கக்கூடாது. ஆகவே அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற என் சேஷ்ட புத்திரனை நீர் விடுதலையாக்க வேண்டும், அவன் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும், அவன் எனக்கு பலியிட வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை அழைப்பதை நாம் பார்க்க முடியும். அப்ப சேஷ்ட புத்திர பாகம், சேஷ்ட புத்திரன் என்றால் என்ன அப்படின்னா, மூத்த மகன் மாத்திரமல்ல, ஆராதனைக்குரியவன். ஆராதனைக்குரியவன் சொல்ல முடியாது, ஆராதிக்கக்கூடியவன். அடிமைத்தனத்திலே வாழ்கிறவன் அல்ல, விடுதலையிலே வாழ்கிறவன், சுயாதீனத்திலே வாழுகிறவன். ஆமென், அல்லேலூயா. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் எதற்கும் அடிமை அல்ல. அல்லேலூயா. எதற்கும் கீழானவன் அல்ல, அவன் மேலானவன். அப்ப சேஷ்டபுத்திர பாகம் ஒரு மனுஷனை தேவனோடு இணைக்கிறது, ஆராதனையோடு இணைக்கிறது, பலியோடு இணைக்கிறது. இது இல்லாமல் யாக்கோப்பால வாழ முடியல. ஆகவே யாக்கோப்புக்கு என்ன தேவை? சேஷ்டபுத்திர பாகம் தேவை. இப்ப புரிஞ்சுதா ஏன் அதை கேட்டான்னு? புரிஞ்சுதா புரியலீங்களா? எவ்வளவு பேருக்கு புரிஞ்சுது? ஆமென், அல்லேலூயா. இப்போ ஏசா கிட்ட சொல்றான், உனக்கு கூழு வேணும்னா உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துரு, வித்துரு, எனக்கு கொடுத்துரு. அவன் சொல்றான், போடா, எனக்கு உசுரே போக போகுது. எனக்கு என்ன போக போகுது? உசுரை விட இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்ன அவ்வளவு பெருசு? இந்த உசுரை விட சேஷ்ட புத்திர பாகம் பெருசா? தேவனை ஆராதிக்கிறது பெருசா? ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்துக்கு போறது பெருசா? சொல்லுங்க. ஒரு நாள் வரலன்னா என் தொழில எவ்வளவு நஷ்டம் வரும் தெரியுமா? மனசு சொல்லுதா சொல்லலையா? சொல்லுங்க. ஒரு நாள் கூலிய போச்சு. நீங்க சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்கங்கிறீங்க. சர்ச்சுக்கு வந்தா ஒரு நாள் கூலி நீங்களா கொடுப்பீங்க. அதுமெல்லாம் காணிக்கு வேற, 2 காணிக்கு வேற எடுக்கிறீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ இழக்கிற மாதிரி தான் தெரியும், இப்போ இழக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் அமுக்கி குலுக்கி உங்க மடியில சரிந்து விழும்படி போடுகிறவராயிருப்பார். ஆனா இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டுட்டு நீங்க வேற ஏதாவது ஒன்றை எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப வர்ற மாதிரி தெரியும். பின்னாட்கள்ல அது என் வாயால சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அதனால நான் நிறுத்திக்கிறேன். டேஸ் 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 போட்டுக்குங்க. அல்லேலூயா. அது நல்லது இல்லை. ஆமா, பாருங்க, ஏசா சொல்றான், டே உன்னை அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை வச்சுக்கோ, வச்சுக்கோ, எனக்கு என்ன கொடு. இது யார் நடத்தினது? மனசு. சொல்லுங்க, என்ன சொல்லுது? மனசு சொல்லுது. இந்த சேஷ்டபுத்திர பாகத்துல எவ்வளவு மேன்மை இருக்குதுன்னு அவன் மனசு அவனுக்கு சொல்லல. இப்ப என்ன வேணும்? இம்மைக்குரிய காரியம். சொல்லுங்க, என்ன காரியம்? இம்மைக்குரிய காரியம். ஆனா யாக்கோப்பு விரும்பினது ஆவிக்குரிய காரியம். ஆவிக்குரிய காரியத்தை தேடினான். இன்னைக்கு அவன் முற்பிதாக்களின் அட்டவணையில் இருக்கிறான், நம்முடைய தகப்பன். ஆமென், அல்லேலூயா. ஆமா, நம்ம சொல்றோம், யாக்கோப்பின் தேவனே என்னுடைய தேவன் சொல்றோமா? அல்லேலூயா. என்ன காரணம்? என்ன காரணம்? உலகத்துக்குரியவைகளை தேடல, ஆவிக்குரியவைகளை அவன் தேடினான். ஆமென். இம்மைக்குரியவைகளை தேடல, மறுமைக்குரியவைகளை தேடினான். இம்மைக்குரியவைகளை அவன் தானாகவே பெற்றுக்கொண்டான். அவனுக்கு குமியுதுங்க. ஆடு குட்டி போட்டா அவன் விரும்புற மாதிரியே குட்டி போடுது. ஹலோ, அல்லேலூயா.
ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தையும் ஆண்டவருடைய பிரசனத்தையும் ஆண்டவருடைய வசனத்தையும் அசட்டை பண்ணிட்டு இந்த நாளை வேறு ஒரு காரியத்துக்கு வேறொரு ஒரு எதுக்கோ ஒன்று நீங்கள் முக்கியப்படுத்திட்டு நீங்கள் ஆசீர்வாதத்தை கேட்டீங்கன்னா அது எப்படி வரும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா என்ன சுகந்தா சொல்லலாம். ஸ்தோத்திரம். என்ன அப்படி ஒரு மாதிரியாக உட்காந்துருக்க, கவனமெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. ஸ்தோத்திரம். கவனிங்க. அதனால் மனசு என்ன பண்ணி எப்போவுமே நமக்கு திருப்தியாக வாழ்கிற மாதிரி சொல்லும். ஆனால் வேதம் சொல்லும்போது இந்த மனசு என்ன பண்ணாது, அதுக்கு அது எப்படி அது எப்படி அது எப்படின்னு 1008 கேள்வியை கேட்கும். பதில் கிடைக்காது. ஆனால் வாழ்க்கை அமையும். அல்லேலூயா. வாழ்க்கை உயரும். உடனே நடக்காது, நிச்சயமா நடக்கும். உடனே நடக்காது, நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா. ஆமா. ஆனா நீங்க மனசை விரும்பினதை செஞ்சீங்கன்னா உடனே நடக்கும், நிரந்தரமா இருக்காது. நான் சொல்ற விஷயம் புரியுதா உங்களுக்கு? மனசு விரும்பின மாதிரியெல்லாம் கேட்டீங்கன்னா, செஞ்சீங்கன்னா, முயற்சி பண்ணீங்கன்னா உடனே உங்களுக்கு என்ன வரும்? ஏன்னா நம்ம என்ன செய்யறோமோ அதுக்குரிய பலன் உடனே கூலி நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். ஆனால் அது எங்கிருந்து வரல? பரத்திலிருந்து உண்டாகி வரல. அல்லேலூயா. அது பூமியிலிருந்து உன்னுடைய உழைப்பினால, உன்னுடைய திறமையினால, உன்னுடைய முயற்சினால வந்தது. ஆனால் என் தேவன் உங்களுக்கு நன்மையை எங்கிருந்து வழங்குகிறார்? பரத்திலிருந்து வழங்குகிறார். அதை ஒருவனும் திருட முடியாது. அது கொஞ்சம் தாமதமாகும். ஏன்னா அது அங்கிருந்து வருது இல்லை, இது இங்கேயே உடனே கிடைச்சிருது. அவ்வளோதான் வித்தியாசம். நிச்சயமாக கிடைக்கும். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் தரித்திரராய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, கடன்பட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, வியாதியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, சமாதானம் இழந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் எதற்கு முதலிடம் கொடுப்பேன்? தேவனுடைய வார்த்தைக்கு. தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே நம்முடைய மனதுக்கு விரோதமாக பேசும், நம்முடைய மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக பேசும், நம்முடைய சிந்தைக்கு விரோதமாக பேசும். அப்போ அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் நாம் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமாம். கர்த்தரை கனம் பண்ணுறது ஒன்று தான், அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுறது ஒன்று தான். கர்த்தரை கனவீனம் பண்ணுறது ஒன்று தான், கர்த்தருடைய வார்த்தையை கனவீனம் பண்ணுறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை, நம்ம கர்த்தரை கவனிக்கல, அவர் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது, பார்க்கல. ஆனால் அவருடைய வார்த்தை நம்ம கையில் இருக்குது, வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. வார்த்தையை கவனிக்கும் போது, வார்த்தையை கனப்படுத்தும் பொழுது, வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். பெரேயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். எங்க அனுப்புறாங்க? அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு. வசனத்தை எப்படி ஏத்துக்கிட்டாங்களாம்? யாரு? பவுலும் சீலாவும் ஏத்துக்கிட்டாங்களா? பெரோயா பட்டணத்தார் ஒரு ஊருக்கு போறாங்க, கொல்லப்பட்டிக்கு கரட்டுப்பாளத்துக்கு வர்ற மாதிரி, குமாரபாளத்துக்கு போற மாதிரி என்ன பண்றாங்க? அவங்க பவுலும் சீலாவும் பெரோயா பட்டணத்துக்கு போறாங்க. போய் அங்க கர்த்தருடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. எதை அறிவிக்கிறாங்க? சுவிசேஷத்தை. என்னன்னு? இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், உயிர்த்தார். நிறைய ஃபுல் காஸ்பல், அரை காஸ்பல் இல்லை, ஃபுல் காஸ்பல் அவங்களுக்கு என்ன செய்றாங்க? அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவிக்கும் போது அந்த வசனத்தை கேட்கிறவர்கள் எப்படி கேட்கிறாங்க? மனோவாஞ்சையாய் கேட்கிறார்கள். சத்தமா? மனசுல வாஞ்ச, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு அவ்வளவு ஆசையா அந்த வார்த்தை என்ன பண்றாங்க? கேட்கிறார்கள்.
அப்படி கேட்டது மாத்திரம் இல்லை, நீங்களும் ஆசையாக தான் கேட்குறீங்க. ஆசையாக கேட்கறதுக்கு தான் சபைக்கும் என்ன செஞ்சுருக்கிறீங்க, வந்திருக்கிறீங்க. இதோட நின்றுடக்கூடாது. அடுத்து என்ன பண்ணணும் கவனிங்க. காரியங்கள் இப்படி இருக்கிறதா? காரியங்கள் இப்படி இருக்கிறதா? இப்படியா? இப்படியா பைபிள் சொல்லுது? இப்படியா தேவன் செய்கிறாரு? இப்படியா இயேசு செய்கிறாரு? இயேசு என்னை இப்படியா நேசிக்கிறாரு? இயேசு எனக்கு இப்படி இதெல்லாம் கொடுக்கிறாரா, இதெல்லாம் செய்கிறாரா என்று சொல்லி காரியங்கள் இப்படியா இருக்கிறது என்று தினம்தோறும் சொல்லுங்க. எத்தனை நாள்? சத்தமா சொல்லுங்க. நம்ம எப்போ? ஞாயிற்றுக்கிழமை கண்டா நம்ம தினம் தினம் வேதத்தை தியானிக்கிறோம். சொல்லுங்க, உண்மையான தினமும் வேதத்தை தியானிச்சு அதை அப்பியாசிச்சு அதுக்கு முன்னால் உட்காந்து நான் அப்படியே ருசிச்சு ரசிச்சு நான் எடுத்து சாப்பிட்றேன்னு சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா பெரோயா பட்டணத்தார் என்ன பண்ணாங்களா? தினந்தோறும். சத்தமா சொல்லுங்க, தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால். எதை ஆராய்ஞ்சு பார்த்தாங்க? வாக்கியங்களை, வசனத்தை ஆராய்ந்தார்கள். வசனத்தை ஆராய்ந்தார்கள். வசனத்தை ஆராயணும்னா வசனத்தை முதல் என்ன பண்ணணும்? படிக்கணும். பைபிளை எடுத்து வச்சு படிக்கணும். படிச்சுட்டு வசனம் இப்படி சொல்லுதா, என் வாழ்க்கை இப்படி இருக்கா அப்படின்னு என்ன பண்ணணும்? அதோட நம்ம இணைக்கணும். பைபிளை படிக்கணும், நம்மளை பார்க்கணும், நம்மளை அதில் இணைக்கணும். அதுதான் ஆராய்ச்சி. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, நம்மளை இணைக்கும் போது சில நேரத்துக்கு இணையும், சில நேரத்துக்கு இணையாது, புட்டுக்கும். நான் உங்களை மன்னித்ததை போல நீங்கள் பிறருடைய பாவங்களை மன்னியுங்கள் இப்படிங்கிற ஒரு வசனம் வரும்போது உங்களை அந்த வசனத்தோட இணைச்சு பார்த்தீங்கன்னா இணையுதா இடிக்குதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களை எப்படி மன்னிச்சிருக்கிறார் ஆண்டவர்? நிபந்தனையோட மன்னிச்சாரா? அறகுறையா மன்னிச்சிருக்கிறாரா? இல்ல முக்காவாசி மன்னிச்சிருக்கிறாரா? சொல்லுங்க. இல்ல, எப்படி மன்னிச்சிருக்கிறாருங்க? முழு இருதயத்தோடு மனசார முழு பாவத்தையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? நமக்கு மன்னித்திருக்கிறார். நாம் என்ன சொல்றோம்? அவ வரட்டும், வந்து மன்னிப்பு கேட்கட்டும், அப்புறம் நான் என்ன பண்றேன்? நான் 1 நம்பர் பேய். இதெல்லாம் நம்மை அறியாமையே அசுத்த ஆவிகள் நம்மளை என்ன பண்ணுதுங்க? இயக்குது. 3 காரியம் தாங்க. ஒன்று, நம்மளை ஆவியானவர் இயக்கணும், இல்லைன்னா பிசாசு இயக்கணும், இல்லைன்னா நம்முடைய மாம்சம் இயக்கணும். மாம்சம் தானா இயங்காது, அது என்ன பண்ணும்? ஒன்று ஆவியானவரோட இணையணும், இல்லைன்னா பிசாசோட இணையணும். அப்போ மாம்சம் இயங்குதுன்னா அதுக்கு யாரு காரணம்? மாம்சம்னாவே யாரு? பிசாசு. அப்போ நம்மளை இயக்கிறது யாரு? மன்னிப்பு கேட்டாதான் நான் மன்னிப்பேன். இதெல்லாம் தப்பான வாழ்க்கைங்க. தயவு செஞ்சு அப்படியெல்லாம் யாரையும் என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. அது எப்படி நான் மன்னிப்பேன்? அவள் பேசின பேச்சு கொஞ்சம் பேச்சா பேசுனா, கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் என்ன பண்ணிட்டா? கேட்டுட்டா. நான் இப்படி பெண்களை சொல்கிறேன், நீங்கள் ஆண்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. என்னவா இருந்தாலும் இயேசுவுக்கு நடந்த கொடுமை உங்களுக்கு எனக்கும் நடக்கலை. ஆமாவா? சொல்லுங்க சத்தமா. அவர் மன்னிச்சாரா? தப்பு நடக்கும் போதே மன்னிச்சாரா? என்னன்னு சொன்னாரு? தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்காங்கப்பா, அவங்கள நான் மன்னிச்சிட்டேன், அதனால நீங்களும் என்ன பண்ணணும்? வலியை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், வேதனையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு அவங்க மேலே என்ன கிடையாது? வருத்தம், கோபம், எரிச்சல் எதுவுமே இல்லை. தயவு செஞ்சு நீங்களும் என்ன பண்ணுங்க? மன்னிங்க. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? மன்னிச்சிட்டேன், ஆனால் என்னால் பேசவெல்லாம் முடியாது. என்னங்களா? மன்னிச்சிட்டாங்களாம், ஆனால் என்ன பண்ண முடியாதான்? பேசவல்ல. அவள் வீட்டு வாசப்படிக்கல என்னால் போக முடியாது. ஏன்னா எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குதுல்ல. இயேசுநாதருக்கு இல்லாத தன்மானமெல்லாம் நமக்கு இருக்குதுங்க.
ஏன்னா நம்ம தேவகுமாரனை விட நம்ம யாருங்க? ரொம்ப பெரியவர்கள், வல்லவர்கள், நல்லவர்கள். ஸ்தோத்திரம். இல்லை, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ வசனத்தை படிக்கும்போது வசனம் சில நேரத்தில் நமக்கு என்ன பண்ணுது? இடிக்குது. இடிச்சிச்சுன்னா நம்ம அந்த இடத்துல என்ன ஆகணும்? நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். சத்தமாக சொல்லுங்க, நம்மளை என்ன பண்ணணும்? மாற்றிக்கொள்ளணும். ஆமென், அல்லேலூயா. வேத வசனங்களை ஆராய்ந்தார்கள். என்ன பண்ணணும்? எவ்வளவு நாளைக்கு ஒருக்க ஆராயணும்? தினந்தோறும் ஆராயணும். சரி, நீ உங்க விருப்பம் அது. அப்படி ஆராய்ந்ததுனால என்ன ஆனாங்க? தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும், தெசலோனிக்கேயாவிலே உள்ளவர்களை பார்க்கிலும் குணசாலிகளா என்னவா மாறினாங்க? நல்ல குணசாலிகளா மாறினாங்க. தெசலோனிக்கேயில் இருக்கிறவங்களை விட பணக்காரராகல. நல்லா புரிஞ்சுக்கணும். தெசலோனிக்கேயர்ல இருக்கிறவங்களை விட உலக பிரகாரமான எந்த ஒரு காரியத்திலையும் அவங்க வளர்ந்தாங்கன்னு போடல, ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னு போடல. என்ன ஆனாங்களாம்? சத்தமா சொல்லுங்க, நல்ல குணமா மாறினாங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆமா, குணம் மாறாத கிறிஸ்துவம் வேஸ்ட். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்கள்ல என்ன கிடையாது? என்ன கிடையாதுங்க? குணம் மாறல. குணம் மாறல. இயேசுநாதர் மட்டும் மாறி போயிருக்கிறார். ஆமாம், அன்னைக்கு வேற சாமி, இன்னைக்கு வேற சாமி, அவ்வளோதான். இல்லைங்க, கிறிஸ்துவம் என்பது சுத்தமாக நான் எனக்கு என்ன பண்ணிடணும்? செத்தரணும். சூடு, சொரணை, வெக்கம், மானம், ஈனம், ரோஷம் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா இயேசுநாதரை கும்பிடுங்க. அப்படி இல்லைன்னா இப்போ ஒன்றுமே தெரியாதான். என்னங்க, இப்போ அதனுடைய விளைவு ஒன்றுமே தெரியலாம், தெரியாமையும் போகலாம். ஆனால் ஒரு நாள் வரும்போது நம்முடைய நிலைமை பரிதாபமாக மாறி போயிடும்னு வேதம் சொல்லுது. உங்களை யார் என்று நான் அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே, என் சமூகத்தை விட்டு, என் பிரசனத்தை விட்டு நீங்கள் விலகி போங்கள் என்று சொல்லுகிற நிலைமை வந்துடும். இயேசுநாதரே சொல்லிட்டு போயிட்டார். ஏன் நீங்க எதுக்காக இயேசுநாதரை கும்பிடுறீங்க? எனக்கு பதில் சொல்லுங்க. எதுக்காக சர்ச்சுக்கு வர்றீங்க? எதுக்காக இயேசுநாதரை குல தெய்வமா ஏத்துக்கிட்டு வழிபடுறீங்க? யாரும் பேச மாட்டீங்கன்னா யாருக்கு அந்த எதுவுமே தெரியல. எதுக்காக இயேசுவை ஏத்துக்கிட்டீங்க? சத்தமா சொல்லுங்க. பரலோகம் போறதுக்கு. இதுதான் பிரதானமான காரணம். ஹல்லேலூயா. ஒன்று, அவருடைய வருமானா உடனே நான் மறுரூபமாகி எங்க போகணும்? பரலோகம் போகணும். இல்லை நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னா அவர் வருகையில் என்னுடைய மண்ணோட மண்ணா மக்கி போன என்னுடைய சரீரத்தின் மூலக்கூறுகள்லாம் ஒன்று சேர்ந்து மறுரூபமாகி மறுபடியும் அவர் ராஜ்யத்துக்குள்ள போகணும். இதுதான் பிரதானம், மற்றதெல்லாம் அடுத்தது. அல்லேலூயா. சத்தமா. ஆமா, பிரியாணி கடைக்கு போறீங்க. பிரியாணி வைக்கும்போது கூட என்ன வைப்பாங்க? வர்றா நீங்களாம் போனதே இல்லை பாருங்க, பிரியாணியே சாப்பிட்டதில்லை. முட்டை வைப்பாங்க. எங்கே போய் முட்டை வைப்பாங்க? முட்டை வைப்பாங்க. முட்டை வைக்க மாட்டாங்க, முட்டை வைப்பாங்க. தயிர் பச்சடி வைப்பாங்க. நம்மளுங்க ஒருத்தன் பிரியாணி கடைக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க, பிரியாணியெல்லாம் எனக்கு வேண்டாம்யா, தயிர் பச்சடி ஒரு குண்டா கொண்டாந்து வையானா வைப்பானா? கொடுக்க மாட்டான். ஏன்? பிரதானம் என்ன? பிரியாணி. பிரியாணி வாங்கினா தயிர் பச்சடி நீ சாப்பிட வச்சுக்கிட்டே இருப்பான். ஆமென், அல்லேலூயா. அப்ப உன்னை கர்த்தர் எதற்காக அழைத்தார், எதற்காக தெரிந்து கொண்டார், அதன் நோக்கம் என்ன என்பதை நீங்கள் நிறைவேற்றினா வர வேண்டியதெல்லாம் தானா வருங்க. அதுக்கு நாயை மாதிரி பார்க்கலாம், நாயை தொங்க போட்டு நம்ம அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்ம பின்னால் அலைஞ்சிக்கிட்டு வரணும். அல்லேலூயா. விளங்கலையா? பணத்துக்கு பின்னாலேயோ பொருளுக்கு பின்னாலேயோ ஆசீர்வாதத்துக்கு பின்னாலேயோ அலையக்கூடியவங்க நாம இல்லை. அது என் பின்னால் அலைஞ்சு வரணும், ஒடியாரணும். நான் உனக்கு சொந்தக்காரன்டா,
ஆசீர்வாதம் சொல்லணும், நான் உங்க சொந்தக்காரன். பணம் சொல்லணும், நான் உன் சொந்தக்காரன். நீ போய் பணத்துக்கிட்ட நீ என் சொந்தக்காரன் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. பணம் சொல்லணும், நான் உனக்கு சொந்தக்காரன், நான் உன்னுடைய அடிமை, என்ன பண்ணாலும் நான் உன் காலுக்கு கீழே கிடக்கிறேன் அப்படின்னு பணம் சொல்லணும். அல்லேலூயா. கிடைக்கும், கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். அதனால நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க, குணம் மாறணும். சத்தமா சொல்லுங்க, குணம் மாறணும். ஆமாம். ஒரு நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிலத்தில் அப்படியே கொண்டு போய் விதையை விதைச்சிடுவீங்களா? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? அந்த நிலத்தை எந்த அளவுக்கு பண்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு அந்த நிலம் விளைச்சலை தானாக கொடுக்கும். பண்படுத்தப்படாத நிலத்துல என்ன விதைச்சாலும் விளைச்சலை நீங்க பார்க்க முடியாது. ஆனா ஒரு நிலம் பண்படுத்தப்பட்டா விதைக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க ஜனங்க. அல்லேலூயா. ஆண்டவர் விதைப்பார். அல்லேலூயா. அது 100 அத்தனையான பலன் உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். இயேசு சொன்னார்ல, நல்ல நிலத்துல விழுந்த விதை 30, 60, 100 பலனை தரும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நீங்க எல்லாம் யாரா மாறணும்? நல்ல நிலமா மாறணும். சத்தமா சொல்லுங்க, என்ன நிலமா மாறணும்? நல்ல நிலமா மாறணும். நல்ல நிலமா நான் மாறணும்னா என்ன பண்ணணும்? வசனத்தை உத்து 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 கவனிக்கணும். ஐயோ, பைபிள் எனக்கு இப்படி சொல்லி இருக்குது, ஆனா என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என் நடக்கை இப்படி இருக்குது, நான் இதை என்ன பண்ணணும்? இன்னும் மாற்றணும், இன்னும் மாற்றணும். எனக்கு பலனை தாங்க ஆண்டவரே, எனக்கு பலனை. நீங்க மாற முடியாது. நான் திரும்ப சொல்றேன், நீங்க மாறணும்னு நினைச்சீங்கனால என்ன பண்ண முடியாது? மாற முடியாது. ஆண்டவர் கரத்துல சரண்டர் ஆயிருங்க, ஒப்பு கொடுத்துருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை புதிய மனுஷனாய் மாற்றுவார். அவரை சார்ந்து நிற்கும் போது அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவருக்கு பேரே ஹெல்ப்பர். ஆமா, என்னங்க? ஹெல்ப்பர். உங்களுக்கு அவர் யாருங்க? உதவி செய்கிறவர். ஆகவே நல்ல நிலமாய் மாறுவதற்கு உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்கள். ஆமா, எந்த மனுஷன் மேலே உங்களுக்கு என்ன வரக்கூடாது? கசப்பு, வெறுப்பு, மன்னிக்க முடியாத சூழ்நிலை, இதெல்லாம் வரவே கூடாது. எவ்வளவு மோசமா வேணாலும் பேசிட்டோம், எங்க அப்பாவையே இந்த உலகம் அப்படித்தான் பேசிச்சு, என்ன மட்டுமா விட்டு வைப்பாங்க? அப்ப நீங்க எப்படி இருந்தீங்க? மன்னிச்சிங்கல்ல, நானும் மன்னிக்கிறேன், நான் உங்க பிள்ளை டாடி அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம நடக்கை பார்த்துட்டு பிசாசு அங்க இருந்துக்கிட்டே என் பிள்ளை போறான் அப்படின்னு சொல்லக்கூடாது. சோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். கடந்த வாரம் நான் உங்களிடத்துல பேசும்போது இந்த சுயாதீன பிரமாணத்தில், இந்த பூரண பிரமாணத்தில் கிடைச்ச ஒரு மேன்மை பற்றி நான் பேசினேன். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி உங்கள் முன்னால் வச்சுட்டு நான் என்னுடைய அடுத்த பிரசங்கத்துக்கு நேராக நான் போக விரும்புகிறேன். கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம். தெரிஞ்சால் சொல்கிறேன் சார், தெரியலனா அம்மாக்கா அமைதியாக இருப்பேன் சார். அதுதான் நம்ம வழக்கமானது தானே. சரி, பரவாயில்ல. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கும் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய இருக்குதுல்ல, ஒன்னொன்னா சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரம். இவ்வளோ நேரம் யோசனையா? பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஆபிரகாம் இருக்கிறாரு, மோசே இருக்கிறாரு, எலியா இருக்கிறாரு, எலிசா இருக்கிறாரு. அவங்களுக்கும் நமக்கு என்னங்க வித்தியாசம்? பழைய ஏற்பாட்டில் தப்பு பண்ணனா உடனே தண்டனை, கிருபை. புதிய ஏற்பாட்டில் கிருபை. சரி, வேற? அவங்க பலி செலுத்துறாங்க, இங்க இயேசு பலி ஆயிட்டாரு. அப்புறம் பழைய ஏற்பாட்டில் அவங்க பிள்ளை கிடையாது. புதிய ஏற்பாட்டில் நம்ம என்னன்னு கூப்பிடலாம்? அவரை அப்பான்னு கூப்பிடலாம். அப்புறம் யோசிங்க, யோசிங்க. அவங்க கூட பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? நிரந்தரமா இல்லை. அப்ப தாவீது சொல்றாரு, பாவம் செஞ்சோர்னே அந்த சங்கீத புஸ்தகத்துல, பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் இருன்னு கேட்டிருக்கிறாரு. அப்ப உள்ள இருந்ததுனால தானே அவர் எடுத்துக்காமன்னு கேட்டிருக்கிறாரு.
இது யோசிக்க வேண்டிய விஷயம் அல்லவா? சரி, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிட்ட நபர்கள் மேலே மட்டும்தான் இறங்குவார், ஒட்டுமொத்த ஜனங்க மேலே இறங்க மாட்டார். அப்படி வச்சுக்கலாமா? ஆனால் இன்னைக்கு எல்லாரு மேலேயும் ஆவியானவர் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம், நம்ம எல்லாரு மேலேயும், எல்லாருக்குள்ளும், எல்லாரோடும் யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். அப்புறம் அவங்க பூரணப்படலை, நாம தான் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம்? பூரணப்பட்டிருக்கிறோம். பரவாயில்ல, நல்லா தேறி இருக்கீங்க. அப்புறம் இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரணும். இருக்குது. போன வார பிரசங்கம், பழைய ஏற்பாட்டில் ஜீவன் கிடையாது. ஜீவன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய வாழ்வு. பழைய ஏற்பாட்டில் என்ன கிடையாதுங்க? ஜீவன் இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஜீவன ஆண்டவர் நித்திய ஜீவனை உள்ள வச்சிருக்கிறார். உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன இருக்குதுங்க? நித்திய ஜீவன் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு மனுஷிக்குள்ள மட்டும்தான் ஜீவன் இருந்துச்சு, ஆதாம் ஏவாளுக்குள்ள. பாவம் பழத்தை சாப்பிட்ட உடனே ஜீவன் போயிடுச்சு. மரணமும் பாவமும் அவங்கள என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு? ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. வேற முக்கியமான இன்னொரு விஷயம், நான் இன்னைக்கு என்ன பேச வரணும்னோ அந்த பாயிண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் உங்ககிட்ட இருந்து. பழைய ஏற்பாட்டில் வெளியில் இருந்தார், இப்போ நமக்குள்ள இருக்கிறார். சரி, நானே சொல்றேன், பழைய ஏற்பாட்டில் யாருமே அந்நிய பாஷை பேசல. புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டறையில் இறங்கின உடனேயே என்ன பேசுனாங்க? அந்நிய பாஷை பேசுனாங்க. சத்தமா சொல்லுங்க, அந்நிய பாஷை. மொத மனுஷனுக்குள்ள வந்ததே என்ன? அந்நிய பாஷை. ஸ்தோத்திரம். இதை தான் போன வாரம் லைட்டாக உங்களுக்கு நான் சொன்னேன், ஜீவனோட இணைச்சு சொன்னேன். ஒரு மனுஷன் மண்ணா இருக்கிறான், ஆதாம் மண்ணா இருக்கிறான். அவனுக்குள்ள என்ன பண்ணாரு? அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதினாரு, இவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதல. பரிசுத்த ஆவிய ஊதுறாரு, தன்னுடைய ஆவிய ஊதுறாரு. ஊதுனுடனே அவன் என்ன ஆகிறான்? ஜீவன் ஆத்துமா ஆகிறான். அப்போ அவன் எழுந்திருக்கிறான். என்ன பண்றாங்க? எழுந்திருக்கிறான். மனுஷனா எழுந்திருக்கிறான், குழந்தையா இல்லை. இப்ப பிறந்த குழந்தை மாதிரி இல்லை. அவன் எப்படி எழுந்திருக்கிறானுங்க? ஒரு வாலிபனா எழுந்திருக்கிறான். எழுந்திருக்கும் போது ஒரு வாலிபனுக்குரிய அத்தனை திடகாத்துரமும் ஞானம் பேலன் எல்லாமே அவனுக்குள்ள இருக்கு. இன்னும் சொல்ல போனா கர்த்தருக்குள்ள என்ன இருக்கோ அதெல்லாம் அவனுக்குள்ள இருக்கு. ஏன்? அவருடைய அந்த ஆவியோட சேர்ந்து என்ன போயிடுச்சுங்க? ஜீவன் உள்ள போயிடுச்சு. அப்ப அவனுக்குள்ள அவன் எழுந்த உடனே யாரை பார்க்கிறான்? தேவனை பார்க்கிறான். யாரிடத்துல பேசுகிறான்? தேவனிடத்தில் பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு வந்து பேசல, தேவனே அவனுக்கு ஒரு பாசையை கொடுத்தார், அந்த பாசையை அவன் பேசுகிறான். அல்லேலூயா. அது சிலர் தமிழுங்கிறாங்க, சிலர் ஹீப்ருங்கிறாங்க. அது நமக்கு முக்கியம் இல்லை. தமிழாக இருந்தால் மட்டும் நமக்கு என்ன வந்துட போகுது? அது ஹிந்தியாக இருந்தால் மட்டும் என்ன வந்துட போகுது? எதுவும் வரப்போகிறது நமக்கு இல்லை. எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஆனால் அது யார் கொடுத்த பாசை? தேவன் கொடுத்த பாசை. அவன் என்ன பண்ணுறான்? அதை பேசுகிறான். யாரோடு பேசுகிறான்? தேவனோடு பேசுகிறான். சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், ஜீவன் உள்ள வந்த உடனே சொல்லுங்க, ஜீவன் உள்ள வந்த உடனே சத்தமா சொல்லுங்க, ஜீவன் உள்ள வந்த உடனே தேவன் கொடுத்த பாசைய தேவனோடு பேசுகிறான். ஜீவன் உள்ள வந்த உடனே தேவன் கொடுத்த பாசையை தேவனோடு பேசுகிறான். எவ்வளவு நேரம் பேசியிருப்பான்? வேற யாரு கூட பேசுறதுக்கு அவனுக்கு என்ன கிடையாதுங்க? ஆள் இல்லை. அப்போ யார் கூட தான் பேசிட்டு இருக்கிறான்? அப்ப யார் கூட நேரத்தை செலவழிக்கிறான்? தேவனோடு நேரத்தை செலவழிக்கிறான். சரி, இப்போ அடுத்தது அவனுக்கு ஒரு வேலை ஆண்டவர் கொடுக்கிறாரு. பேசாம வேலை கொடுக்க முடியுமா? என்ன வேலை? பூமியை பண்படுத்தவும்
பாதுகாக்கவும். பாதுகாக்கிற வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பண்படுத்தணும். பண்படுத்தணும்னா என்ன? தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சணும், வாய்க்கால் வெட்டணும். இப்ப அங்க மம்முட்டி இருந்துச்சா? கிடப்பாறை இருந்துச்சா? கொத்து இருந்துச்சா? அப்ப அவன் எப்படி தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிருப்பான்? குச்சி வச்சுக்கிட்டு குத்தி இருப்பான். ஐயோ சாமி, உங்க அம்மா வராம போயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு தவம் இருந்தீங்களேம்மா. குச்சியை வச்சுக்கிட்டு நோண்டா. கவனிங்க, எல்லாவற்றையுமே தன்னுடைய வார்த்தையினால அவன் செயல்படுத்தினான். என்ன பண்ணாங்க? வார்த்தையினால். அவன் என்ன ஆகணும்னு நினைச்சானோ அதை அவன் அங்கே பேசினான், அது அங்கே நடந்தது. இது என்னுடைய விசுவாசம். நீங்க விசுவாசம் அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இல்லைங்க, அது பாட்டுக்கு நடந்துச்சுங்க. இந்த பிரபஞ்சம் அதை நடத்துச்சுங்க, இந்த உலகம் அதை நடத்துச்சுங்க அப்படின்னா நீங்க அல்லேலூயா சொல்ல வேண்டியதில்லை. ஆமா, நல்லா கவனிங்க. திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன். முதல்ல யாரு கூட பேசினா? தேவனோடு பேசினான். தேவனோடு நேரத்தை செலவழித்தான். தேவன் கொடுத்த பாசையை பேசினான். ஆமென். இப்போ ஆண்டவர் அவனுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறாரு. அந்த வேலையை செய்யறதுக்கு அவங்கள்ட்ட எந்த மெட்டீரியலும் இல்லை. ஆனா அதை எப்படி செய்கிறான்? வார்த்தையினால செய்கிறான். அது பூமி நிறைவேற்றுகிறது, பூமியில அப்படி உண்டாகிறது. ஆமென் தானே? ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நாம நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன செய்யணும்? தேவனோடு பேசணும். என்ன பேசணும்? தேவன் கொடுத்த பாஷையை பேசணும். எவ்வளவு நேரம் பேசணும்? மணிக்கணக்கா பேசணும். பேசிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க பேசுனீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. இதுதாங்க ஃபார்முலா. இது ஏத்துக்கிட்டாலும் சரி, தூக்கி தூர போட்டு போனாலும் சரி. கவனிங்க. ஆமா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்ளுங்க. அதிகாரத்தில் 11வது வசனம் 12வது வசனம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். நல்ல, மறுபடியும் படிங்க ஒருத்தர். வேற அந்த பக்கம் இந்த சைடில் யாராவது ஒருத்தர் படிங்க. இல்லைம்மா, 28 ஏசாயா 28:11. எங்கே போயிட்டீங்க? தொண்டிக்காட்டுக்கு போயிட்டீங்களா? இல்லைங்க, இருங்கம்மா, அவங்க எடுத்துட்டாங்க, படிக்கிட்டேன். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். நல்லா கவனிங்க. இது தீர்க்க தரிசனமா சில 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா மூலமா சொல்லிட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து மூலமா என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாருங்களா? தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்கிறாராம். எப்படி பேசுவாரா ஆண்டவர்? பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். சத்தமா சொல்லுங்க. யார் பேசுவா? ஆண்டவர் பேசுவார். அப்படின்னா நீங்க பேசுறது நீங்க இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியார். இந்த அந்நிய பாஷை வரத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஏற்கனவே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு இன்னைக்கு நிறைவேறி இருக்கிறது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்ப அது யாரெல்லாம் நம்பினாங்களோ அவங்க எல்லாரும் மேல என்ன பண்ணிருக்கிறாருங்க? கர்த்தர் ஆவியை ஊற்றி இருக்கிறார். அப்ப பரியாச உதடு அந்நிய பாசை, ரெண்டு அர்த்தம் வச்சுங்க. பரியாச உதடு அந்நிய
பாசையினால இவங்களோட என்ன பண்ணுவேன், நான் பேசுவேன். அப்ப சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நல்லா கவனிக்கணும். இதனுடைய பலன் என்ன? இப்படி நான் அந்நிய பாஷையினாலையும் பரியாச உதடுகளினாலும் நான் ஜனங்களோடு பேசும்போது நடக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இயேசு கிறிஸ்து சொன்னாரா, என் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் சொன்னாரா? அப்ப அந்த இளைப்பாறுதல் எப்படி வருது? அந்நிய பாஷை, பரியாச உதடு, அந்நிய பாஷை. அல்லேலூயா. ஆமா, இளைத்தவனை இளைப்பாற பண்ணுகிற இளைப்பாறுதல். இதுவே உங்களுக்கு என்னதுங்க? மனசுக்கு ஆறுதல், இதுவே மனசுக்கு சமாதானம், இதுவே மன காயங்களை கட்டுகிற காரியங்கள் என்று அவர்களோட சொன்னாலும் அதெல்லாம் அப்படிம்பாங்களாம். என்ன சொல்லுவாங்களாம்? கேட்க மாட்டாங்களாம். அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதை ஏனோ தானோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, போயிடும். இன்னைக்கு சில சபைகள் அப்படித்தான் இருக்குது. என்னங்க, சில சபைகளில் சில ஊழியக்காரங்க அடிச்சு சொல்றாங்க, அந்நிய பாஷைங்கிறது தவளையின் ஆவி. ஆமா, தவளை எப்படி பேசும்? இவங்க போய் தவளை பாஷையெல்லாம் கற்றுக்கிட்டு வந்துட்டாங்க. அதனால அந்நிய பாஷை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, தவளையின் ஆவியான். நல்ல வேலை, வேற எதையோ சொல்லாது போயிட்டாங்க. யாரோ எப்படி சொல்லிட்டு போயிட்டு போறாங்க. நமக்கு வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். என்ன உதடுகளால் பேசுவாரா? ஆமாம், நல்லா கவனிங்க. நல்லா ஆங்கிலம் தெரிஞ்சவங்க என்கிட்ட வாங்க. சௌந்தர்யா வாணியே, இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் இங்கே ஏசாயா 28:11. இங்கே புது மொழிபெயர்ப்பு அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு இருக்குது. அந்த மொழிபெயர்ப்பில் இருக்கிறது 11லேருந்து படி, இல்லை 10லேருந்து படி. ஏன்னா இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் கொஞ்சம் மாற்றம் வரும். நல்லா தெளிவாக படிக்கணும். 10லேருந்து படி, 10வது வசனத்திலேருந்து படி. எனவே கர்த்தர் அவர்களை குழந்தைகளாக எண்ணி, எனவே கர்த்தர் அவர்களை குழந்தைகளாக எண்ணி. ஐயா, நான் என் கற்பனையில் எதையோ ஒன்று போட்டு வச்செல்லாம் நான் படிக்க சொல்லலை. இது என்ன மொழிபெயர்ப்பு? தமிழ் மொழிபெயர்ப்பு. தமிழ் மொழிபெயர்ப்பில், புதிய மொழிபெயர்ப்பில் அந்த பரியாச உதடு, அந்நிய பாஷை அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத அவங்க போட்டிருக்கிறாங்க. படிங்க. எனவே கர்த்தர் அவர்களை குழந்தைகளாக எண்ணி, எனவே அவர்களை கர்த்தர் குழந்தைகளாக எண்ணி, அது படிக்கிறாங்க. அதுதான் படிக்கணும். அதுக்கு தான் உனக்கு கூப்பிட்டேன். குவா லா குவா, குவா லா குவா, சீர்ஷேம் சீர்ஷேம் என்பது போன்ற. நல்லா கவனிக்கணும். பாப்பா மெதுவாக படிச்சதுனால உங்களுக்கு புரியல. எப்படி பேசுவாங்களாம்? சா லசவ், சா லசவ், குவா லகுவா, லகுவா குவா, லகுவா ஷிரா ஷியாமா அப்படின்னு பேசுவாங்க. அப்படின்னு கொஞ்சம் மொழியை எடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க போட்டிருக்காங்க. அப்படி தானே அந்நிய பாஷை நம்ம பேசுகிறோம். அப்புறம் கூப்பிட்ற மடிவா. அப்படி தானே அந்நிய பாஷை பேசுகிறோம். ஆமாவா இல்லையா? எடுத்துறோம் அந்நிய பாஷை பேசல, சரளமாக பேசிடுவீங்களோ? எப்படி பேசுகிறோம்? ஷபா பாபா 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 அப்படி. அப்புறம் சிலர் எப்படி பேசுவாங்க? பல்லா 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 பல்லா. அப்புறம் துவா 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 துவா. இப்படி ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் என்ன பண்ணுவாங்களாம், திரும்பி திரும்பி பேசுவாங்க அப்படின்னு நான் சொல்லல. வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி மூல பாஷையிலிருந்து நேரடியாக தமிழில் மொழிபெயர்த்த புதிய மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ அந்த பரியாச உதடு அப்படிங்கிறது எதை சொல்லுது? தேவன் கொடுக்கிற ஒரு அந்நிய
பாசை, புது பாசை. ஹல்லேலூயா. ஆமாம் சார், நான் நல்லா ஜெபம் பண்ணாவே எனக்கு ஒழுங்காக ஜெபம் பண்ண மாதிரி இருக்காது. தமிழில் ஜெபம் பண்ணாவே என் ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படாதான்னு எனக்கு தெரியாது. இதில் போய் இல்லை லபல் லபல்லா லுபல் லபல்லா டபு டுபட்டா டுபுட்டு கிட்ட நான் பேசணுமா சார் அப்படின்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. நீங்கள் தமிழில் பேசும்போது உங்கள் சொந்த புத்தியில் நீங்கள் பேசுகிறீங்க. ஆமாம் தானே? அப்போ தமிழில் ஜெபிக்கும் போது எங்கே பேசுகிறீங்க? எதில் ஜெபம் பண்ணுறீங்க? நீங்கள் சொந்த புத்தியில் ஜெபம் பண்ணுறீங்க. அந்த ஜெபம் தேவ சித்தமா தேவ சித்தம் இல்லையா என்பது உங்களுக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் வேண்டிக் கொள்ளுகிறது இன்னதென்று அறியாதிருக்கும் பொழுது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு நெருக்கம் வருகிறது, அல்லது 10 ஆண்டு கழித்து என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, என் ஊழியம் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, என் குடும்பம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, என் பிள்ளை எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது, பிள்ளைக்கு மாப்பிள்ளை எங்கேருந்து வரும்னு தெரியாது, பொண்ணு எங்கேருந்து வரும்னு எனக்கு தெரியாது. ஆமாம், நான் நகை போட முடியுமா? ஏன் இன்னைக்கே 80-85,000 தாண்டி போச்சு ஒரு பவுனு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு சுகந்தா உன் பிள்ளைக்கு எவ்வளோ நாள் கழிச்சு கல்யாணம் பண்ண போற? இன்னும் 15 வருஷம் கழிச்சு பண்ணும்போது பவுனு என்ன விலைக்கு விற்குமோ அப்போ நான் போடுவேனா போட மாட்டேனா? எவ்வளோ குழப்பம் உள்ள இருக்கா இருக்கா இல்லையா? இப்போ இதில் நீங்கள் தெளிவாக இருந்ததான்னு ஜெபம் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ யார்கிட்ட கொடுத்துடணும்? ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்வார். அந்த வசனத்தோடு ஆமாம், என்ன செய்வார்? நீங்கள் வேண்டிக் கொள்கிறது இன்னதென்று அறியாது இருக்கும் போது. நிறைய பேர்த்துக்கு இன்னமும் தெரியலைங்க என்ன ஜெபிக்கிறதுன்னு. எனக்கும் தெரியலைங்க. உங்களை நேரமா வர வைக்கிறதுக்கு எப்படித்தான் வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன கொடுத்தா நேரமா வருவீங்க? பேசமானுங்கிறீங்க. ஆராதனை 9:30 மணிக்கு, 9:25க்காவது வர்றதுக்கு என்ன கொடுத்தா வருவீங்க? நாங்க பதிலே சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் எங்களோட ரகசியங்க. சாப்பாடு என்ன 9:30க்கு போடவா? 12 மணிக்கு சாப்பாடுனா 11:45 வருவீங்க. இல்லை, அதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு பண்ண முடியாது. இப்போ எனக்கு தெரியல என்ன நேரமாக வாங்கன்னு சொன்னாலும் என்ன வருது? கோபம் வருது. அப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல. இப்போ எனக்கு ஒரே வழி என்ன? அன்னை பாஷை ஜபந்தான். அவர் தான் ஜெபம் பண்ணுவார். அந்த ஜபம் நிச்சயமாக கேட்கப்படும். படிமா, படிச்சுட்டு எடுத்துட்டியா? கவனிங்க. ஆமாம். அப்போ எனக்கு இந்த அடுத்த அந்த ஊழியத்தை எப்படி நகர்த்து கொண்டு போறதுன்னு எனக்கு தெரியல. இப்ப யார் எனக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணுவா? ஆவியானவர் ஜெபம் பண்ணுவார். அப்ப அவர் சித்தத்தின்படி ஜெபம் பண்ணும்போது இது நான் ஏன் சொந்த புத்தியில ஜெபம் பண்ணல, ஆவியில ஜெபம் பண்றதுனால ஆவியா இருக்கிற ஆண்டவர் ஆவியின் சத்தத்தை கேட்கிறார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை நான் தமிழ்ல ஜெபம் பண்ற ஜெபத்துக்கு பதில் வராம போலாம். ஆனா நான் ஆவியில ஜெபம் பண்ணா கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? சத்தமா சொல்லுங்க, என் ஜெபத்துக்கு பதில் தருவார். ஏனென்றால் அந்த ஜெபம் என்ன ஜெபம்? படிமா. அந்தபடியே என்ன வசனம் சொல்லிருமா? ரோமர் 8:26. ரோமர் 8:26 எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் சொல்லுங்க நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு என்ன பண்றாரு? உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறோமா? இருக்கிறீங்களா இல்லையா? ஐயோ நீங்கள், நான் மறுபடியும் சொல்லிட்டேயா, நீங்களாம் ரொம்ப நல்லவங்கயா, நீங்களாம் ரொம்ப ஞானவான்களையா, உங்களுக்கெல்லாம் எப்படி ஜெபிக்கிறது எப்படி ஆராதிக்கிறதுன்னு எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன மாதிரி இருக்கிற கவோதிக்கு
எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியாது. நீங்களே எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. கவோதி லிஸ்ட்ல இருக்கிறீங்களா, ஞானிங்கிற லிஸ்ட்ல இருக்கீங்களா? ஞானிங்கிற லிஸ்ட்ல இருந்தீங்கன்னா நீங்க காதை அடைச்சிக்கிட்டு உட்காந்துக்கலாம். நீங்க இந்த பிரசங்கத்தை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்லைங்க, நானும் உங்களை மாதிரி ஒரு கவோதி தாங்க. எனக்கு ஒரு விவரமும் பத்தலைங்க, எனக்கு தெரியலங்க. என் வாழ்க்கை எப்படி நடத்துறது, என் பிள்ளைய எப்படி நடத்துறது, எப்படி உருவாக்குறது, எப்படி சம்பாதிக்கிறது, எதுவுமே எனக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குதுயா அப்படின்னுங்க நிலைமை இருந்தா யாருகிட்ட கொடுத்துறணும் ஜெபத்தை? ஆமா, வேண்டிக் கொள்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கும்போது ஆவியானவர் தாமே உதவி செய்ய வர்றாரா? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்ய. யாருக்காக வேண்டுதல் செய்யறாரு? சத்தமா சொல்லுங்க. யாருக்காக? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கா இல்ல. நீ அந்நிய பாஷையில பேசும்போது ஆவியானவர் உனக்குள் இருந்து உனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறாரோ அதை ஜெபமாக மாத்தி அப்பா கையில கொடுக்கிறாரு. எவ்வளவு நல்ல ஆவியானவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, உனக்கு வேண்டிக்கிறது தெரியல, உனக்கு ஜெபிக்க தெரியல, பொழைக்க தெரியல, வேலை எங்கிருந்து வரும்னு தெரியல, ஆசீர்வாதம் எங்கிருந்து வரும்னு தெரியல, எப்படி ஆசீர்வதிக்கப்படுவேன்னு தெரியல, நான் எப்படி வீடு கட்டுவேன்னு தெரியல, எப்படி என் கடனை கட்டுவேன்னு தெரியல, பிள்ளைய வளர்த்துவேன்னு தெரியல, எதுவும் தெரியல. எல்லாம் தெரிஞ்ச ஒருவர் எனக்குள் இருந்து எல்லாத்தையும் கொடுக்கிறவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். இன்னைக்கு இது தெரியாம பிசாசு பல சபைகளில இது என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறான், மூடி வச்சிருக்கிறான். அந்நிய பாஷை என்ன பண்ணக்கூடாது? அந்நிய பாஷைங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை. ஸ்தோத்திரம். வஞ்சிக்கப்படாதீர்கள் தயவு செஞ்சு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கவனிங்க, கவனிங்க. படியுமா? ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால். யாருக்காக ஜெபம் பண்றாரு? நீங்களா பரிசுத்தவான்கள் தானே? அவர் நமக்காக பாவமாயி நம்மளை இன்னைக்கு என்ன ஆக்கி இருக்கிறாருங்க? தேவ நீதி ஆக்கி இருக்கிறார். அப்ப நான் யாரு? பரிசுத்தவான். நான் அவருடைய பிள்ளை. ஆகவே ஆவியானவர் என்ன பண்றாருங்க? எனக்காக வேண்டு. படிங்க. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று. எந்த சிந்தை? ஏன் சிந்தை இல்ல, ஏன் விருப்பம் இல்ல, எனக்குள் இருக்கிற ஆவியோடு கலந்திருக்கிற ஆவியின் சிந்தையை இன்னதென்று அறிவார். அப்படின்னா ஆவியில ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஹலோ, நான் அந்நிய பாஷையில ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். சத்தமா சொல்லுங்க. நான் அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்கும் போது எனக்கு என்ன ஜெபிக்கிறதுன்னு தெரியாததையெல்லாம் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னை ஜெபிக்க வைக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம். அல்லேலூயா. இதை இழந்து நிக்கலாமா? இதை பெறறதுக்கு நமக்கு வைராக்கியம் வேணுமா வேண்டாமா? வேணும். எதை உலகத்துல நீங்க இழந்தாலும் நான் சொல்றேன், அபிஷேகத்தை தயவு செஞ்சு இழந்துடாதீங்க. நீங்க எதை பெற்றுக்கொள்ள தவறினாலும் பரவாயில்ல, அந்நிய பாஷையின் அடையாளத்தோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு வைராக்கியம் உள்ளவங்களாயிருங்க. அல்லேலூயா. இது எல்லாத்தையும் அது உங்களுக்கு கொடுத்துரும். சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ஆமா, ஆண்டவர் எப்படி பேசுவாரா? பரிகாச உதடுகளாலும் அந்நிய பாசைகளால பேசுவாராம். ஆமென். அந்த பாசை எப்படி இருக்கும்னு, பரிகாச உதடு எப்படி இருக்கும்னு சொல்லி ஏசாயா புத்தகத்தில் இருக்குது. லபல லபல பல்லா ஷலபல தலமனா கலபுல கமனா நான் தான் இருக்கும். பார்க்குறவனுக்கு அது எப்படி இருக்கும்? ஆமா, ஒரு இடத்துல வாமா, இதுக்கு எப்படி வார்த்தை ஆங்கிலத்தில் போட்டிருக்குதுன்னு காட்ட விரும்புகிறேன். இது வேற ஓடி ஓடி போயிடுது. ஏசாயா 28
ஏன் வந்துருச்சு 10வது வசனம். பதினோராவது வசனம். ஆங்கில பைபிளில் ஏசாயா 28:11. ஏதோ இது ரவுண்டில் படி என்ன அது என்னது? NKJV நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிளில் என்ன போட்டிருக்குதுன்னு படி. For with stammering lips and another tongue. Stammering lips அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு எந்த அர்த்தம் தெரியுமா? ஒளர்றது. அந்நிய பாஷை பரியாச உதடுன்னு சொல்லியிருக்குல்ல, பரியாச உதடுன்னு பைபிளில் போட்டிருக்குல்ல, அதுக்கு என்ன வார்த்தை ஆங்கிலத்தில் போட்டிருக்குதுன்னா ஸ்டாமரிங் லிப்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கூற வேண்டியவைகளை அப்படின்னு பேச வேண்டியவைகளை திருத்தமாக பேசுவதற்கு முன் பகுதி பகுதியாக பார்ட்டாக திரும்ப திரும்ப சொல்லுவது. என்னங்க, ஒரு விஷயத்தை சொல்ல வர்றோம், சொல்ல தெரியல, அது எப்படி பேசுறது? அறகுறையா பேசுறது. இப்போ குழந்தை பேசும் பாருங்க, ஒரு 1.5 வயசு குழந்தை, எங்க அப்பா நாளைக்கு முட்டாயி வாங்கிட்டு வந்தாரு. இதுல இலக்கணம் இல்லை. புரியுதா புரியலையா? அப்பா முட்டாயி வாங்கி, அவ்வளவுதான் பேசும். அப்பா முட்டாயின்னு கூட சொல்லக்கூடாது, சொல்ல தெரியாது. முத்தா, அப்பா முத்தா வாங்கி, இதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதா? அர்த்தம் இல்லை. ஆனா அம்மாவுக்கு புரியுமா புரியாதா? அப்பா முத்தா வா, அப்பா முத்தா வா அப்படின்னு சொல்லும். அப்படின்னு என்ன அர்த்தம்? முட்டாயை வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு பிள்ளைக்கு தெரியுது. இப்படிதான் ஆவியானவர் முதல்ல நமக்குள்ள என்ன பண்ணுவாராம்? பேசுவாராம். ஸ்டாமரிங் லிப்ஸ். அடுத்த வேர்ஸ்ல படி. இது இப்படியே இல்லை 11 இல்லை வேறு. For with mocking lips and a foreign tongue he. என்ன லிப்ஸ்? mocking lips. மாக்கிங்னு சொல்லலாம், மோக்கிங்னு சொல்லலாம். அதை படிக்கலாம். He will speak to these people. அப்படின்னா என்ன? நட்பிணக்கமற்ற, இணக்கமற்ற, இணங்கி போக முடியாத வார்த்தைகள், புரிந்து கொள்ள முடியாத வார்த்தைகள்ல ஆண்டவர் பேசுவாராம். போதுமா? இது ஏன்னா நானே படிச்சு, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஏன் அப்படின்னா நான் கதை விட்டுருவேன்னு என்ன செஞ்சிருவீங்க, சிலர் நினைச்சிருவீங்க. அதனால தான் அந்த பொண்ணை என்ன செஞ்சேன், நான் படிக்க வச்சேன். நல்லா கவனிங்க. இப்போ அந்த பரியாச உதடுகளுக்கு என்னென்ன வார்த்தை போட்டிருக்குதுங்க? ஸ்டாமரிங் லிப்ஸு, அப்புறம் மோக்கிங் லிப்ஸு, அப்போல்லாம் ஷலபலகலமெனா தமிழில். இப்படி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பேச வைப்பாருன்னு எப்போ சொல்லியிருக்கிறாருங்க? எப்போ? ஏசாயா காலத்திலே சொல்லிட்டார், நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிறத. ஆனால் நமக்கு என்ன வரல அதில்? சத்தமாக சொல்லுங்க. ஆசை வரல. நான் திரும்ப சொல்கிறேன். ஆதாம மண்ணாக இருந்தவனை, உணர்வற்றவனாக இருந்தவனை, உயிரில்லாதவனாக இருந்தவனை ஊதுனுடனே எழுந்தவுடனே அவன் பார்த்து பேசினது யாரிடத்துல? யார? தேவனிடத்தில் பார்த்து, தேவனிடத்தில் தேவன் கொடுத்த பாசையை மணிக்கணக்காக பேசினான். உலகம் அவனுக்கு கீழ்ப்படிந்தது. ஆமென், அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாருங்க? ஒரு அந்நிய பாஷையை கொடுக்கிறார். அது எப்படி இருக்குங்கிறத இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். ஆமென். அந்த அந்நிய பாஷையை பேசும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 14. சீக்கிரம், டைம் அது முடிக்கணும். வசனத்திலிருந்தே நம்ம படிக்கலாம். அன்பை நாடுங்கள்,
ஞான வரங்களையும் விரும்புங்கள். விசேஷமா தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில், நல்லா கவனிக்கணும், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே என்ன பேசுறான்? அந்நிய பாஷை பேசுறது யாருக்காவது புரியுதா? புரியாது. அப்ப அதுக்கு பேர் என்ன? ரகசியம். அப்ப யாருக்கு மட்டும் தெரியும்? தேவனுக்கு மட்டும் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சா அதுக்கு பேர் ரகசியம் கிடையாது. நான் ஒரு ரகசியம் சொல்றேன் அப்படின்ட்டு 10 பேர்த்திட்டு போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் என்ன கிடையாது? ரகசியம் இல்லை. ஒரு ஆளுகிட்ட மட்டும் சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? ரகசியம். அக்கா உனக்கு தெரியுமாக்கா, இவ அவனோட ஓடி போயிட்டா அப்படின்ட்டு, இது யார்கிட்டையும் சொல்லாத, உங்கள்கிட்ட தான் மட்டும் முத நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு 100 பேர்த்துக்கிட்ட சொல்லிட்டு வரீங்க. இதுக்கு பேர் என்ன? தூட்டுறது. அப்போ ரகசியங்கிறது என்னங்க? ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அப்ப அந்நிய பாஷையில பேசுகிறவன் யாருக்கு மட்டும் தெரியற மாதிரி பேசுறான்? தேவனுக்கு தெரியற மாதிரி பேசுறான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? மற்றவங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் இந்த அந்நிய பாஷைக்கு மாற்றாய் பேசுகிறவர் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் பேசுறவன் அர்த்தத்தை சொல்லலாம்ல, எதுக்கு அந்நிய பாஷை மட்டும் பேசி என்ன பிரயோஜனம்? ஐயா, எனக்கே அது தெரியணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஜெபத்தை கேட்கிறவர் யாரு? அவருக்கு புரிஞ்சா போதும். சத்தமாமே? ஆமா. என்ன பேசுறான்? ரகசியத்தை பேசுறான். அப்புறம் என்னவாமா? ஒன்னவா? ஒருத்தனு கூட தெரியாது. சத்தமா சொல்லுங்க, ஒருத்தனுக்கு கூட தெரியாது. சபையில 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேர் பேசுனா 100 பாஷையா இருக்காது. நமக்கு தமிழ் தவிர வேற எதுவும் தெரியாது. உலகத்தில் எத்தனை மொழி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? உலகத்தில் எத்தனை மொழி இருக்குது? 5000 மொழி, 5000 சில்லறை. அது நடைமுறையில் ரொம்ப அதிகமாக பயன்படுறபடி 3000 சில்லறை தான். இப்போ 5000 மொழியும் தெரிஞ்ச ஒரு ஆள் சபைக்குள்ள வந்து உட்கார்ந்துருந்தானா, நம்ம அந்நிய பாஷை பேசும்போது என்ன மொழி பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்று, தமிழ், தங்கிலீஷ். அது இங்கிலீஷ் முழுசும் தெரியாது. என்ன இங்கிலீஷு? தங்கிலீஷ். இவ்வளவுதான் தெரியும். ஆமா. அதனால நமக்கு அந்நிய பாஷை பேசும்போது நமக்கு என்ன தெரியாது? ஒருவனும் அறியாதிருக்கிறபடியால் அவன் யாருகிட்ட பேசல? சொல்லுங்க, அந்நிய பாஷை பேசுறது யாருகிட்ட பேசல? மனுஷனிடத்துல பேசாம யாருகிட்ட பேசுறான்? யாருகிட்ட பேசுறோம்? அப்ப தேவனிடத்துல பேசுறதுக்கு ஒரு பாஷை வேணும்ல? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? அப்ப அந்த பாஷை யாருகிட்ட பேசுற பாஷை? தேவனிடத்தில் பேசுகிறான். அப்ப அந்நிய பாஷையில பேசுறவனுக்கு மற்றவனுக்கு பார்த்தா எப்படி தெரியும்? கிறுக்கை மாதிரி தெரியும், அறகுறையா உளர்ற மாதிரி தெரியும், சொன்ன வார்த்தையே திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இதெல்லாம் நீங்க எதையும் கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க யாருக்கிட்ட பேசுறீங்க? உங்க பாஷை யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். பதில் கொடுக்கிறது யாரு? மனுஷன் இல்லை. பலன் கொடுக்கிறது யாரு? மனுஷன் கிடையாது. யாரு? தேவன். அப்புறம் படிங்க, அடுத்த வசனத்தை படிங்க. சரி. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் யாருக்கே பக்தி விருத்தி? சத்தமா சொல்லுங்க, யாருக்கே பக்தி விருத்தி? சத்தமா. இப்ப அந்நிய பாஷையில் பேசுறவன் இன்னும் வசனம் ஒன்று எடுக்கணும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் என்ன உண்டா? நீங்க அந்நிய பாஷையில பேச பேச என்ன உண்டாகுது? சத்தமா சொல்லுங்க, என்ன உண்டாகுது? சத்தமா சொல்லுங்க, என்ன உண்டாகுது? சத்தமா சொல்லுங்க, என்ன உண்டாகுது? உங்க பக்தி விருத்தி அடையுதா?
நீங்க முயற்சி பண்ணியெல்லாம் உங்க பக்தியை விருத்தி அடைய பண்ண முடியாது. அல்லேலூயா. உங்க பக்தி டெவலப் ஆகணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அந்நிய பாஷையில பேசணும். அல்லேலூயா. உங்க பக்தி வளர வளரத்தான் புத்தியும் வளரும். புத்தி வளர வளர வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாற மாற ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வாதம் வர வர ஊழியம் வளரும், சபை வளரும், சாட்சியா நிப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு காசு, பணம், நகை, நட்டு இதெல்லாம் வரணும்னா நான் அந்நிய பாஷை பேசுங்கன்னு சொல்லல, இதெல்லாம் பேசிட்டா வந்துடணும்னு சொல்லல. ஆனா அதெல்லாம் வரணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு என்ன உண்டாகணும்? பக்தி விருத்தி அடையணும். சத்தமா சொல்லுங்க, பக்தி விருத்தி அடையணும். பணங்காசை நினைச்சுக்கிட்டு பேசாதீங்க தயவு செஞ்சு. உங்க பக்தியை நினைச்சு ஆண்டவரோட பேசுங்க. ஆண்டவர் மேல இருக்கிற அன்புல பேசுங்க. ஆண்டவரோட இருக்கிற உறவுல பேசுங்க. கர்த்தர் உங்களை டெவலப் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம். என்ன உண்டாகுது? பக்தி விருத்தி உண்டாகுது. நானே ஆங்கிலத்தில் படிச்சிட்டுமா? இல்லை அந்த பாப்பாவை கூப்பிட்டு நம்ம சொன்னாதான் நம்புவீங்களா? நானே படிக்கட்டுமா? ஆமாம். The one who speaks in a tongues builds himself up அப்படின்னு போட்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? build himself, தன்னை கட்டுகிறான். தமிழ்ல பக்தி விருத்தி. ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குது? தன்னை என்ன பண்றான்? கட்டுகிறான், தன்னை உருவாக்குகிறான், தன்னை சீரமைக்கிறான். அல்லேலூயா. இடிந்து போன பகுதிகளை எல்லாம் சரி பண்ணுகிறான். அல்லேலூயா. ஆமா. எப்போ சரியாகும் உங்க வாழ்க்கையில? நீங்க அந்நிய பாஷைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நீங்க ரட்சிக்கப்பட்ட காலத்துல எப்படி இருந்தீங்களோ அப்படியே தான் உங்க வாழ்க்கை இருக்கும். இல்ல மாற்றம்ல சின்ன சின்னதா ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளவுதானே ஒழிய பெரிய மாற்றம் வராது. உங்க வாழ்க்கை கட்டப்படணும்னா, உங்க வாழ்க்கை கட்டப்படுறதுக்கு மூலதனமே என்ன தெரியுமா? உங்க வாய். உங்க வாயை அந்நிய பாஷைக்கு திறப்பீங்கன்னா என்ன பண்ணப்படுவீங்க? நீங்க உங்க வாழ்க்கை கட்டப்படும். சத்தமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமா. இன்னொரு இடத்துல he who speaks in a tongue edifies himself. edifies na edify na எடிட் பண்றதா? மேம்படுத்துதல். என்ன பண்றதுங்க? வளப்படுத்துதல், சிறப்பாக்குதல்னு அர்த்தம். ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது உங்க வாழ்க்கையை நீங்க என்ன பண்றீங்க? கட்டுகிறீர்கள்னு சொல்லியிருக்குது. இன்னொரு இடத்துல வாழ்க்கையை பண்படுத்தி அதை உயர்த்துகிறீர்கள்னு சொல்லுது. அல்லேலூயா. எடிஃபிகேஷன். ஆமா. அப்ப அந்நிய பாஷை நமக்கு என்ன உண்டாக்குது? தமிழ்ல பக்தி விருத்தின்னு சுருக்கமா சொல்லப்பட்டிருக்குது. ஆனா அது என்ன செய்து? நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துகிறது, என்னுடைய தரத்தை உயர்த்துகிறது, இடிந்து போன பகுதிகளை எல்லாம் கட்டி எழுப்புகிறது. பொருளாதாரத்தில் இடிஞ்சு போயிருக்கீங்களா? அங்க கட்டப்படணும்னா உங்க வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? அந்நிய பாஷை இருக்கணும். சுகத்துல இடிஞ்சு போயிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? அந்நிய பாஷை இருக்கணும். ஆமா. குடும்ப உறவுல இடிஞ்சு போயிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில வாயில என்ன இருக்கணும்? அந்நிய பாஷை இருக்கணும். அந்நியர் பாஷை இருக்கக்கூடாது, அந்நிய பாஷை. அல்லேலூயா. அப்ப நீங்க அந்நிய பாஷையில பேச பேச உங்களுக்கு என்ன உண்டாகிறதுங்க? உங்க வாழ்க்கை கட்டப்பட்டு வாழ்க்கையின் தரம், மேன்மை எல்லாம் உயர்த்தப்படுகிறது. சத்தமா சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. ஆமா. 5வது வசனத்தை படிங்க. யாரு? ஒருத்தர் இல்லைங்க, கொஞ்சம் பேர் இல்லைங்க, அந்த சபையில் இருக்கிற எல்லாருக்கும் அவர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி நான் ஆசைப்படுறேங்கிறார். ஒரு ஊழியக்காரர்
தன்னுடைய சபையை பார்த்து எழுதும்போது, நீங்கள் கொஞ்சம் பேர் இல்லை, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவங்க இல்லை, நீங்கள் எல்லாருமே என்ன பேசணும்? அந்நிய பாஷை பேசணும்னு நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் அதுக்கெல்லாம் அப்படியே விட்டுட்டு அப்படியே வாங்க. இருங்க இன்னொரு இடத்துல 18வது வசனத்தை வாசிங்க. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேங்கிறார். அதிகமான பாஷைகளை பேசுகிறேன் இல்லை, அதிகமாய். யார் சொல்றா அப்படின்னு? பவுல் சொல்றார். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவோடு இருந்த பேதுரு, இயேசு கிறிஸ்துவோடு இருந்த யோவான் மன்னிக்கணும், நம்ம ஊருக்கு வந்தார் யாரு? தோமா. இவங்களோடெல்லாம் கம்பேர் பண்ணி சொல்றாரு, எல்லாரையும் விட நான் என்ன பேசுறேன்? அதிகமாய். அந்நிய பாஷைகள்னா அந்நிய பாஷைகளை நான் என்ன பண்றேன்? நான் பேசுறேங்கிறாரு. அதனால இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவங்க செய்யாத ஊழியத்தை பவுல் செய்து முடித்தார். ஆமென், ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் அந்த எருசலேமுக்குள்ளேயே யூதேயாவுக்குள்ளேயே ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா வெளி உலகத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்த மனுஷன் யாரு தெரியுமா? பவுல். காரணம் என்ன தெரியுமா? அவர் அதிக நேரம் தேவனோடு நேரத்தை செலவழித்தார், அந்நிய பாஷை அதிகமாக பேசினார். ஹல்லேலூயா. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? எவ்வளவு நேரம் பேச போறீங்க? அதிக நேரம். எவ்வளவு? 5 நிமிஷம் சார். நீங்க எவ்வளவு நேரம் பேசுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க வாழ்க்கை எடுத்து கட்டப்படும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நானே சந்தேகத்தை கேட்குறேன். இந்த கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் சபையில் அந்நிய பாஷை பேச வேண்டான்னு பவுல் சொல்லியிருக்கிறாரே சார், நாம் சபைக்குள்ளே அந்நிய பாஷை பேசலாமா சார்? பவுல் சொல்லியிருக்கிறார். இப்போ எடுத்து விளக்கம் கொடுத்துட்டு இருந்தால் நேரம் ஆயிரும். சபைக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், அப்படி பேசணும்னு நினச்சா அவன் தனியாக போய் அவனுக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவுன்னு சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படி சொன்னார்? மொத அந்நிய பாஷை எங்கே வந்துச்சு? வரோம் மேல் வீட்டு அறையில். எத்தனை பேர் கூடியிருந்தாங்க? அப்போ அதுக்கு பேர் என்ன? சபையா? சபை இல்லையா? சபை தானே. அந்த சபையில் என்ன பேசுனாங்க அவங்க? சத்தமாக சொல்லுங்க. அந்நிய பாஷை பேசுனாங்க. ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்றாரு, அது என்ன நாள் தெரியுமா? பஸ்கா பண்டிகை நாள். அப்போ அந்த பண்டிகையை ஆசரிக்கிற அந்த காலத்தை எல்லாம் கணக்கில் வச்சு பார்த்தா அவங்க சாயங்காலம் 9 மணிக்கு என்ன பண்ணிட்டாங்க? கூடிட்டாங்க. வெடி காலம் 3 மணிக்கு தான் அவங்க மேலே என்ன பண்ணுறாரு? ஆவியானவர் இறங்குறார். இது எனக்கு தெரியல, இது நான் சொல்கிற வார்த்தையில் ஒரு வேத பண்டிதர் சொன்னதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்போ வரைக்கும் பேசுனாங்க தெரியுமா? வெடிஞ்சு 9 மணி வரைக்கும் பேசுனாங்களா? வெடிய காலம் 3 மணிக்கு பேச ஆரம்பித்தவங்க காலையில் 9 மணி வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கங்க? ஏன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி பேசிக்கிட்டு இருந்தவங்கள பார்த்து தான் அங்கே இருக்கிற யூதர்கள் எல்லாம் கூடி வந்து என்ன பண்ணுறாங்க? இது என்ன குடிச்சிட்டு வளர்றாங்கங்கிறாங்க. இல்லைன்னு கொடுத்து ஒரு விளக்கம் கொடுத்த உடனே எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹலோ, அவங்க பாயிண்ட் வச்சு ஜெபம் பண்ணலை. என்னங்க? ஆமாம், இந்தியாவில் இத்தனை ஜனத்தொகை இருக்குது ஆண்டவரே, இவ்வளோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க அப்படின்னு புள்ளி விவரத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் ஜெபிக்கல. ஜெபத்தை யாருக்கிட்ட கொடுத்துட்டாங்க? நாக்கை யாருக்கிட்ட கொடுத்துட்டாங்க? வாழ்வை யாருக்கிட்ட கொடுத்துட்டாங்க? ஆவியானவர்கிட்ட கொடுத்து அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்த உடனே எந்திரிச்சு நின்று பிரசங்கம் பண்ணனா எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படுறாங்க? 3000, 5000, கணக்கில்லாத ரட்சிப்பு. ஹல்லேலூயா. நான் வரலாற்றை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக பெரிய பெரிய காரியங்களை சாதித்தவர்கள் அத்தனை பேருமே மணிக்கணக்காக தேவனோடு நேரத்தை செலவிட்ட பிள்ளைகள், மணிக்கணக்காக செபித்தவர்கள்.
ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் எதுக்கோ நேரத்தை செலவழிக்கிறீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு விசுவாசி 1 மணி நேரமாவது அந்நிய பாஷையில் நீங்கள் ஜெபிப்பீர்களானால் அது தேவன் கொடுத்த பாசை. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், அது யார் கொடுத்த பாசை? தேவன் கொடுத்த பாசை. அந்த பாசையில் நீங்கள் பேசும்போது வெண்கல கதவுகள் உடையும், இரும்பு தாழ்பாள்கள் முறியும், திறக்கப்படாத வாசல் திறக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசலையும் கர்த்தர் உடைத்து நொறுக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா?